ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அமேசிங்கான வீடியோவோட வந்திருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே முக்கியமான டாஸ்க்காக அமைது ஆல்பம் தாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விதமான ஆக்ஷனும் பேக்ரவுண்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பர்த்டே ஆல்பத்துக்காக நம்ம ஒரு 25 ஷீட்டு வித் ஆக்ஷனோட பண்ணியிருக்கோம். இந்த ஆக்ஷன் பேக்ரவுண்டும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே புதுசாக நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பேக்ரவுண்டில் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 25 ஷீட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த 20 ஷீட்டு பார்த்தீங்கன்னா அப்ஸ் இருக்கும், ஒரு 5 ஷீட்டு க்ரியேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 ஷீட் மட்டும் நீங்கள் க்ரியேட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த பேக்கேஜை வாங்கிட்டு நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது எப்படிலாம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் நீங்கள் எப்படி வாங்குறது நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஒர்க்கிங் டெமோவை ஜஸ்ட்டு ஒன்ஸு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். ரொம்ப சுலபம் தான். ஒன்ஸ் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த டைம் உங்களால் ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். அது இல்லாத இது எவ்வளோ ஈஸின்னு உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப சூப்பராகவும் ஆட்டோமேட்டிக் ஆல்பத்தில் வரக்கூடிய ரிசல்ட் இல்லாமல் ஒரு மேனுவலான ஒர்க்குக்கு உண்டான ரிசல்ட் நம்ம கிடைக்குங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அதை நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் பண்ணலாம் டெமோவாக நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஷாப் 2023 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது 2020க்கு மேலே அபோவ் என்ன வெர்ஷன் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் CS3 ஃபோட்டோஷாப் 7.0 இதெல்லாம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ணாதுங்க. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2015 ஃபோட்டோஷாப்லேருந்து 2025 வரைக்கும் நீங்கள் என்ன வெர்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2024-3 இதில் எல்லாத்துமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் 24 ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆக்ஷனை எப்படி லோட் பண்ணுறது, எப்படி இது நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ நான் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் வாங்கும் போதே உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த டெமோ வீடியோ பார்த்து நீங்கள் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ரொம்ப சுலபம் தான் அது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆக்ஷனை லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஆக்ஷன் பேனல் போய்ட்றேன். இப்போ இதில் டிஃபால்ட் ஆக்ஷன் இருக்குது. இது எனக்கு தேவையில்லை, பட் இருக்கட்டும், விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ லோடு ஆக்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டி டிரைவில் வேலன் டிஜிட்டல் மீடியா 25 ஷீட் பர்த்டே ஆல்பத்தில் ஆக்ஷன் ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். இந்த 2 ஆக்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஒன்று கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டையுமே நான் லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நமக்கு இங்கே லோட் ஆகிடுச்சு. இது பட்டன் மோடு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா 25 ஷீட் பர்த்டே 25 ஷீட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நமக்கு நேம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டரில் ஃபோட்டோஸ் ரீப்ளேஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கொடுக்குற ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா டி டிரைவில் தான் நீங்கள் வச்சுருக்கணும். அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிற இன்ஸ்டாலேஷன் டெமோ வீடியோலாம் அந்த பேக்கேஜ்லேயே இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் பர்த்டே 25 ஷீட் இந்த ஃபோல்டர் மட்டும்தான் இருக்கும். இது நான் சும்மா ஃபோட்டோவுக்காக வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபோல்டர் மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் 25 PSD இருக்கும். அடுத்து ஆக்ஷன் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அடுத்து H ஃபோட்டோஸ் அப்படின்னா ஹரிசாண்டல் ஃபோட்டோஸ்னு இருக்கும். வெர்டிக்கல் ஃபோட்டோஸ் அப்படி தான் V ஃபோட்டோஸ்னு போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா Z ஃபினிஷ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு PSD கம்ப்ளீட் ஆன உடனே இந்த Z ஃபினிஷில் சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இதுதாங்க நம்ம 5 ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த 5 ஃபோல்டர் தான் நமக்கு ஒர்க் ப்ராசஸ் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த PSD நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா 25 PSD நான் வச்சுருக்கேன். இதில் 20 PSD பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 PSDயில் நீங்கள் க்ரியேட்டிவ்ஸ் ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த 20 PSDலேயே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டடாக நமக்கு ஃபோட்டோ ஃபில் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டடாக இது பார்த்திங்கன்னா 20 ஷீட்லேயுமே ஃபோட்டோ ஃபில் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஆஃப் ஷீட் க்ரியேட்டிவ்ஸ் எல்லாம் நீங்கள் ஏதாவது இமேஜஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது போசஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் ஓன் சாய்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டடாக நமக்கு ப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் வித்தின் 5 மினிட்குள்ளே உங்களுக்கு எல்லா ஷீட்லேயுமே அடுக்கி கொடுத்துரும். இது பர்த்டே அப்படிங்கிறதுனால எந்த சீக்வன்ஸும் இருக்காது. நீங்கள் சீக்வன்ஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எனி இடத்துல எந்த ஃபோட்டோ வேணால் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஃபோட்டோஸ் ஃபில் பண்ணணும். இந்த ஃபோல்டர் நான் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். நான் இன்னொரு ஃபோல்டர் எடுத்துக்கிறேன். ஏன்னா பர்த்டே ஃபோட்டோஸ் எங்கிட்ட அதிகமாக இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ நான் அந்த ஃபோல்டர்லேயே வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன்.
இந்த 25 ஷீட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணோம்னா இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். 103 ஃபோட்டோஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த ஃபோல்டர்லேயே ஒரு நேம் போட்டு வச்சுருக்கேன். 103 ஃபோட்டோஸ் வந்து நான் 103 ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் 105 ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். ஜஸ்ட் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், இல்லை மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபோட்டோஸ் எந்த லாஸும் இருக்காது. ஜஸ்ட் நான் காப்பியே பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இதில் 2 ஃபோல்டர் தாங்க நீங்கள் ஃபோட்டோஸ் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான். நான் இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பர்த்டேங்கிறதுனால இந்த வெர்டிக்கல் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 100% பர்ஃபெக்ஷனாக ஆல்பம் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் காப்பி பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு 105 ஃபோட்டோஸ் இருக்குது. இதை வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா, அதில் ரைட் கிளிக் பண்ணி நான் ரீநேம் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு 1 மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன். வெறும் 1 மட்டும் தாங்க என்ட்ரு பண்ணுறேன். ஓகேங்களா, 1 bracket 1 அப்படின்னு சொல்லிட்டு லைனாக நமக்கு ஆர்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு, நேம் மாறிடுச்சு. ஜஸ்ட்டு 1ன்னு மட்டும் தாங்க போட்டிருக்கேன். நீங்களும் 1 அப்படின்னு தான் போடணும். ஓகேங்களா, நீங்கள் இந்த 103 ஃபோட்டோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போடக்கூடாது, நீங்கள் வெளியே போட்டுங்க. ஜஸ்ட்டு நான் வந்து இந்த ஃபோட்டோஸோட கவுண்டிங் எவ்வளோ அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஃபோட்டோஸ் 10 ஃபோட்டோஸ் போடணும். ஓகேங்களா, நீங்கள் 10 இமேஜஸ் ஏதாவது போட்டுக்கலாம், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் காப்பி பண்ணி நீங்கள் அதே மல்டிபிளாகவும் போட்டுக்கலாம். என்கிட்ட 10 இமேஜஸ் நான் ஆல்ரெடி ரீநேம் பண்ணியே வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதில் வந்து நான் ரீநேம் பண்ணிட்டேன். 105 ஃபோட்டோஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 இமேஜஸ் இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ அதை ஃபோட்டோஸை வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஆக்ஷனை வந்து ப்ளே பண்ணலாம். ஜஸ்ட்டு நமக்கு எந்த வேலையும் கிடையாது. இந்த ஃபோட்டோஸை ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வேலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டடாக இங்கே நம்ம ஒர்க் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஆக்ஷன் ஆல்ரெடி லோட் பண்ணிட்டோம். ஒரு வேளை உங்களுக்கு புரியலன்னா நான் அகைன் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து லோட் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஏன்னா டிஃபால்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். மறுபடியும் அகைன் லோட் ஆக்ஷன் கொடுத்து நான் இந்த 25 ஷீட்டை மட்டும் நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு ஆக்ஷன் தான் இந்த ஆக்ஷன் ஃபோல்டரில் இருக்குது. இப்போ பட்டன் மோட் எனேபிள் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் இந்த பட்டன் மோடில் எனேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஆக்ஷன் நேம் மேலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். 1 by 1 ஒவ்வொரு ஷீட்டாக உங்களுக்கு சேவ் ஆகிடும். நீங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். எல்லா ஷீட்டும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடும். முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த ஆஃப் ஷீட் கிரியேட்டிவ்ஸ் எல்லாம் ஏதாவது நீங்கள் போஸ்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது இமேஜஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த ஒர்க்கிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக கிடச்சிரும். இது பர்த்டே அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எந்த சீக்வன்ஸும் நமக்கு கிடையாது. முக்கியமான ஃபோட்டோஸ்லாம் இந்த பெரிய இமேஜஸ்லாம் நீங்கள் தனியாக எடுத்து ஒரு ஷீட் 2 ஷீட்டோ நீங்கள் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எங்கே ஆட் பண்ணணுமோ நீங்கள் ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ an hourக்குள்ளேயே ஒரு பர்த்டே ஆல்பம் உங்களால் ரெடி பண்ண முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பேக்ரவுண்டும் வித் ஆக்ஷனும் நம்மளே கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஃபாஸ்ட்டாக இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஆல்ரெடி 2வது ஷீட்டு போயிட்டுருக்கு. வித்தின் 1 minute கூட ஆகலை. உங்களுக்கு வந்து 2வது ஷீட்டு இங்கே ப்ளேஸ் ஆகிட்டுருக்கு. 2 ஷீட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. அதுவும் 3 ஷீட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஆட்டோமேட்டடாக அது ப்ராசஸும் நடந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஷீட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி தான் உங்களுக்கு சேவ் ஆகிறதுனால திரும்பவும் நீங்கள் ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக நீங்கள் எடுத்து தனியாக யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிஎஸ்டியே தான் இருக்குது. ஓகேங்களா, இது சேவ் ஆகிறதுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டியே தான் நமக்கு சேவ் ஆகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இது எல்லாமே ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால ஃபோட்டோஸ்க்கு எந்த விதமான லாஸஸும் இருக்காது. நீங்கள் வந்து ரீசைஸ் என்ன சைஸில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1236 300 ரெசல்யூஷனில் தான் நான் வச்சு பண்ணியிருக்கேன் எல்லா பேக்ரவுண்ட்ஸுமே. ஸோ ரொம்ப யூனிக்காக உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கிங் நடக்கிறதுனால நீங்கள் பர்த்டே ஆல்பம் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும் ஒரு 100 ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா நீங்கள் தூக்கி போட்டுக்கோங்க. கம்மியாகவும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். இல்லாத டைமில் அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இருக்கிற லெவல் வரைக்கும் அந்த ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணிவிடும். ஃபோட்டோ இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக எரர் காமிச்சு நின்றோம். அப்போ நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். 105க்கு மேலே நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் போட்டாலும் எடுக்காது, அதையும் நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லை, இது இந்த பிஎஸ்டியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வேறு ஏதாவது நம்ம பிஎஸ்டி எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, அதையும் நான் சொல்லிடுறேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம பிஎஸ்டியில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது, வேறு ஏதோ பிஎஸ்டியில் ஒர்க் ஆகலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வாங்கும்போது தெளிவாக இந்த வீடியோ பாருங்கள். எங்களோட பிஎஸ்டியில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும், உங்களோட பிஎஸ்டியில் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? உங்களுக்கு இது எல்லா கண்டிஷன்ஸ்லாம் ஓகே, இது நான் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா மட்டும் பை பண்ணுங்கள். இது எப்படி நீங்கள் பை பண்ணுறது, இது எப்படி நீங்கள் ஈஸியாக வந்து வாங்குறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோட முடிவில் சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா டெமோக்காக 4 ஷீட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலை, இவர் சும்மா ஏமாத்துறாரு அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் கம்ப்ளீட்டாக இந்த ஆல்பம் முழுசாக உங்களுக்கு ரெடி ஆகிற வரைக்குமே வெயிட் பண்ணி நான் காமிக்கிறேன். எல்லாமே பர்ஃபெக்ஷனாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ லெஸ் தென் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? எவ்வளோ டைமில் முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே பாருங்கள், இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ஷீட்டும் இப்போ வந்து ஃபினிஷிங்கில் நம்ம முடிஞ்சுது. இந்த 5 ஷீட்டு வந்து நீங்கள் தனியாக க்ரியேட்டிவ்ஸ் ஏதாவது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக நான் வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த 20 ஷீட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் ஷீட்ஸ் எல்லாம் ஏதாவது போஸ்டர்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை கேண்டிட் டேக் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக அந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஓகேங்களா? நீங்கள் இந்த கேக் வெட்டுற பொசிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ், இது எல்லாமே நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் வந்து தனியாக பெரிய பிக் இமேஜஸாக ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மற்றபடி அதர் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காமனாக அடிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? 20 ஷீட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதுலேருந்து ஒரு ஷீட் எடுத்து ஏதாவது இது என்ன மாதிரி இமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நான் இதுலேருந்து ஒரு இமேஜ் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாக்ஸ்க்குள்ளே ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இமேஜுக்கு எந்த லாஸும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் இங்கேயும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இங்கே உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா, அப்படி எனக்கு இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாகவே இருக்குது, எனக்கு வந்து ஃபோட்டோவாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் இந்த லேயர் பேனலில் போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேயர் ரீசைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஆல் லேயர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் கொடுங்க. ஜஸ்ட் ஆல் லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே லேயராக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஈஸியாக இங்கேவே கலர் கிரேடிங் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும்போதே நீங்கள் வந்து ரீசைஸ்லாம் முடிச்சிருங்க. இப்படி இந்த மாதிரி ஏதாவது ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா முடிச்சிருங்க. ஏன்னா ஃபோட்டோவோட குவாலிட்டி லாஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கரெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஸ்வாப் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆக்ஷன் கொடுத்துருந்தோம். அது எதுக்காக கொடுத்தோம்னா, ஜஸ்ட்டு பாருங்கள், நான் லோட் பண்ணிக்கிறேன் அந்த ஆக்ஷனை. இப்போ நம்ம வந்து லோட் பண்ணிட்டோம். இந்த ஸ்வாப் ஆக்ஷன் எதுக்காக கொடுத்துருக்கோன்னா, பாருங்கள், இந்த இமேஜ் இங்கே வரணும் இல்லை வேறு எங்கேயாவது மாறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இமேஜையும் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு மாற வேண்டிய இன்னொரு இமேஜ் இருக்கு இல்லையா, அதையும் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்வாப் அப்படிங்கிறது மட்டும் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோட்டோ அங்கேவும் அந்த ஃபோட்டோ இங்கேவும் ஷிஃப்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம், இந்த ஸ்வாப் ஆக்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அகைன் நான் இன்னொரு இமேஜ் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது எல்லாமே ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் லேயராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் இந்த இமேஜ் இங்கே வரணும் அப்படின்னா பாருங்கள், இங்கேயும் ஒரு கிளிக் பண்ணிட்டு இந்த ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஷிஃப்ட்டை விட்டுருங்க. ஜஸ்ட் இந்த ஸ்வாப் அப்படிங்கிறது மட்டும் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டடாக இந்த இமேஜ் அங்கேயும் அந்த இமேஜ் இங்கேயும் ஷிஃப்ட் ஆகிடும். ஓகேங்களா? சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இமேஜஸ் மேலேயே இப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படியே ஒர்க் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இங்கே எக்ஸ்ட்ரா லேயர் ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் ஆட் ஆகும். நல்ல விஷயம் தான். பட் ஆனால் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஒரு வேளை உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த லேயர் அப்படிங்கிற மெனுவில் போய்ட்டு ரீசைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ஓகே பண்ணுங்கள். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆல் லேயர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லா லேயர்ஸும் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? நார்மல் மோடுக்கு கன்வெர்ட் ஆகிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுறீங்கன்னா குயிக்காக ரெடி பண்ணுறதுக்கு இது ஒரு அமேசிங்கான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேக்ரவுண்டு வித் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 500க்கு ஆஃபர் பண்ணுறோம். நீங்கள் வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு முந்தைய வீடியோஸில் நிறையவே நம்ம இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பேக்ரவுண்டும் போட்டிருக்கோம். நீங்கள் தெரியாதவங்க பின்னாடி இருக்கிற லிங்க்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது ஜஸ்ட் 500 ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் ட்ரைவோட லிங்க் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிற டெமோ வீடியோவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேர் ஃபைல்குள்ளேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் 500 கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எத்தனை ஆல்பம் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். மல்டி டேமை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மல்டி பிசிக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.